கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் உங்களுக்கு பரத்திலிருந்து அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மேலான கிருபை இரக்கம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தம்முடைய வாக்கின்படி சத்தியத்தை அறியவும் விடுதலை எங்கள் வாழ்வில் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். அடியினை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்கிட்ட வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையை இங்கே சொல்லுகிறார். ஊர்ஜிதமான ஒரு நிஜத்தை இங்கே அவர் சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே இந்த உண்மையை, அதாவது நிஜத்தை மனுக்குலம் ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்ல, அதே போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று அவர் திருவலம் பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழுகிற நாம் நம்மை இந்த உலகத்துக்குரியவர்களாகவே நம்பிவிடுகிறோம். இந்த உலகத்துக்குரியவர்களாய் நம்புவது மாத்திரமல்ல, உலகத்துக்குரியவர்களாகவே வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அதற்காக கர்த்தருடைய இந்த வேத வசனங்களை நாம் கரங்களில் எடுத்து அதில் நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறோம். அநேக பிரசங்கமார்களும் இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்குரியவைகளை ஆக இந்த வேதவசனம் கொடுக்கப்பட்டது போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து போதித்து வருகிறார்கள். ஆனால் இந்த வேத வசனங்கள் இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல. அதாவது கிறிஸ்துவினுடையவர்கள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற நாட்கள் எல்லாம் அவர்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக கொடுக்கப்பட்ட சத்திய வார்த்தைகள். அதாவது நாம் பரலோகவாசிகளாக இருக்கிறோம், ஆனால் நாம் பரலோகத்துக்கு போவதற்கான கால நேரங்கள் இன்னும் இருக்கிறது. ஒருவேளை நாம் சரீரத்தில் மரித்து நாம் உயிர்த்தெழுதலே பரலோகம் போகிறவர்களாக இருக்கலாம். இல்லை என்றால் ஒருவேளை சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாம் சரீரத்தை விட்டு கலைந்து நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக காணப்படலாம். ஆனால் அதுவரைக்கும் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த உலகத்திலே உணவு தேவைப்படுகிறது, உடைமை தேவைப்படுகிறது, பாதுகாப்பு இங்கே தேவைப்படுகிறது. சகல நன்மைகளும் நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்வதற்கான காரியங்கள் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆனால் நாம் உலகத்தார் அல்ல. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரலோக வாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரலோகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு நிரந்தரமற்ற குறுகிய கால ஒரு வாழ்வை இங்கே வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கேற்ற ஒரு வாழ்வை தான் இங்கே நாம் வாழ வேண்டும். எப்படி நாம் நம்முடைய தாயகத்திற்கு இங்கிருந்து மும்பையிலிருந்து கிளம்பும் பொழுது ஒரு ஃப்ளைட்லையோ ஒரு ட்ரெயின்லையோ ஒரு வாகனத்திலேயோ ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி நாம் செல்லும் பொழுது அந்த பிரயாண நேரத்தில் அந்த ஃப்ளைட்டோ ட்ரெயினோ வாகனமோ நமக்கு சொந்தமானதல்ல. அதில் கொஞ்ச காலம்
கொஞ்ச நேரம் பிரயாணப்பட போகிறோம். அந்த பிரயாண நேரத்திலே அங்கே நாம் உணவுகளை உண்டு கொள்வோம். ட்ரெயின் பிரயாணத்தில் இருப்போம் என்று சொன்னால் இரவு நித்திரையும் நாம் அந்த ட்ரெயினில் செய்வோம். அங்கே காலையில் எழுந்து நம்முடைய காலை பணிகளை எல்லாம் அந்த ட்ரெயினிலே செய்வோம். ஆனால் அது ஒரு நாள் 2 நாள் பிரயாணத்திற்காக மாத்திரமே. அதே போலதான் நாமும் இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் ஒரு பிரயாண வாசியாக இருக்கிறோம். அதை தான் அவர் இங்கு சொல்லுகிறார். நான் உலகத்தான் அல்ல, ஆகவே இவர்களும் உலகத்தார் அல்ல என்பதை இங்கே உறுதிப்படுத்துகிறார். அதே போலதான் நாமும் கிறிஸ்து எப்படி தான் உலகத்தான் அல்ல என்பதை அவர் முழுவதுமாக தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமிக்குரிய வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் பரலோக வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்து இங்கே ஒரு குறுகிய காலம் வாழ்ந்து கடந்து போனாரோ அதே போல நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பேர்தான் உலகத்தான் அல்ல என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு இங்கு அன்றாட தேவைக்கான காரியங்களை மாத்திரம் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளுக்கான வாழ்க்கையை மாத்திரம் இங்கே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிரந்தரமாக நிலையாக நீண்ட நெடிய காலமாக வாழுகிற வாழ்க்கைக்காக அழைக்கப்படவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்வார், இந்த பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள், பூச்சின் துருவும் அதை என்ன செய்யும், கன்னமிட்டு திருடும், அழித்து விடும் என்று சொல்லுகிறார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சாவது துருவாவது அங்கே திருடுவதும் இல்லை அழிப்பதும் இல்லை என்று அவர் சொல்கிறார். அப்படியானால் கிறிஸ்து இன்னொரு காரியத்தையும் அவர் தெளிவுபடுத்துகின்றார். நாம் இந்த பூமியிலே வாழுகிற நாட்கள் எல்லாம் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷம் சேரும்படியான ஒரு ஜீவியத்தை இங்கே வாழ அழைக்கின்றார். அப்படியானால் இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாட்கள் எல்லாம் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும், நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை நாம் கடந்து போக வேண்டும். நம்முடைய பேருக்காக, புகழுக்காக, அந்தஸ்துக்காக இந்த பூமியிலே நாம் எதையும் செய்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒருபோதும் நிலைத்தும் இராது. நிலைக்க இந்த உலகத்தார் வைக்கவும் மாட்டார்கள். ஆகவே ஒரு காரியத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகளெல்லாம் இந்த பூமியினால் உண்டானது. ஆகவே அதில் அன்பு கூறாதீங்கள் என்று சொல்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16 சொல்லும் போது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று அங்கே சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தினால் உண்டானவைகளுக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது. அதற்கு பின்பாக நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடக்கூடாது. அதுதான் நாம் போன வாரத்திலே பார்த்தோம், இச்சை என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் இந்த உலகத்தில் ஒன்றை இச்சித்து விட்டால் அந்த இச்சை பின்பு அது நம் வாழ்வை பாவத்துக்குள்ளாக வழி நடத்துகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் எதுவா இருந்தாலும் நாம் விருப்பப்படலாம், நாம் தேவைக்கு எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் நிரந்தரமாக இதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஆசை தான் அது பேராசையாக தூராசையாக மாறி நம்மை அழித்து விடுகிறதாக இருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உலகத்தான் அல்ல என்று சொல்லும் பொழுது, நாம் உலகத்தான் அல்ல என்பதை நாம் நம்முடைய மனதில் நிலைநாட்டி கொள்ளும் பொழுது ஒருபோதும் நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டோம். இந்த உலகத்தில் நமக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நமக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்க மாட்டோம். நாம் நம்முடைய வாழ்விலே அன்றாட வாழ்க்கை செலவழிப்பதற்கான காரியம் என்ன உண்டோ அதை மாத்திரம் நாம் கருத்தில் கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாக இருப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்படியானால் நாம் உலகத்தான் அல்ல என்று சொல்லும்போது நாம் உலகத்துக்குரியவைகளை தேடவோ நாடவோ அதில் நாட்டம் கொள்ளவோ கூடாது. அதற்கு மாறாக கொலோசியர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2 பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் மேலோக வாழ்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்குள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஒரு பரலோகவாசி, கிறிஸ்துவின் பிள்ளை, கிறிஸ்துவின் ஆலயம், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் மறந்துவிட்டால், அதன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால், நம் வாழ்க்கையிலே நாம் உலகத்தான் போல வாழ்ந்து விடுவோம். உலகத்தான் போல வாழ்ந்து விட்டால் நாம் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள இயலாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17:16 ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் உலகத்தான் அல்லாததினாலே, நாம் பரலோகவாசியாக இருக்கிறபடினாலே, நமக்கு வேத வசனம் சொல்லுகிற ஜீவ வார்த்தைகளின் வழி நடத்துதலிலே நாம் உறுதியாக நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுதுதான் நம்முடைய பரலோக வாழ்வை காத்து கொள்ள முடியும். வசனத்தை விட்டு விலகினால், வசனத்தை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாய்ந்தால் நமக்குள் இச்சை ஆட்கொண்டு விடும். நாம் இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக, உடன்பட்டவர்களாக மாறிவிடுவோம். அது நிமித்தமாக நாம் பரலோக ராஜ்யத்தை இழக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17:17 சொல்லுகிறார், அழகாக, உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறார். உம்முடைய வார்த்தையினாலே அவர்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். உம்முடைய வார்த்தையை அவருடைய இருதயத்திலே கொடுத்து அதில் அவர்களுக்கு விசுவாசத்தை தந்து உறுதியாய் தரித்திருக்கும்படி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். யோவான் 17:15 பார்க்கும் பொழுது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார். நான் உலகத்தான் அல்ல, இந்த உலகம் எங்களை பகைத்தது. அதே போல இவர்களும் உலகத்தார் அல்ல, உலகம் இவர்களை பகைக்கும். அப்படி உலகம் இவர்களை பகைக்கின்ற பொழுது அவர்கள் இந்த உலகத்தில் துன்புறுவார்களே, தீமை அவர்களை அண்டிக் கொள்ளுமே என்று சொல்லி, அப்படி ஒரு தீமையும் அவர்களை மேற்கொண்டு விடாதபடி நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலகத்தில் எந்த தீமையும் நம்மை மேற்கொள்ளாத வண்ணம் கர்த்தருடைய பலத்த துருகம் நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. நாம் நினைத்து விடுகிறோம், நாம் உலகத்தில் இருந்து கொண்டு உலகத்தான் போல் வாழவில்லை என்றால் உலகம் என்னை பகைக்குமே, என்னை வெறுத்து விடுமே, என்னை துன்பப்படுத்துமே, என்னை காயப்படுத்துமே என்று நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து அழகாக ஜெபித்து போயிருக்கிறார். நமக்கு எந்த தீமையும் வராதபடிக்கு பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து நம்மை அவருடைய சற்றை நிலையிலே மூடி மறைத்துக் கொள்கிறார். நமக்கு எதிராக ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள். நமக்கு முன்பாக பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் காணல் நீர் போல் அவை மறைந்து போகிறதாக இருக்கும். இதுதான் நிஜமான ஒரு உண்மை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது அநேகர் நினைக்கலாம், அது எப்படி நாம் உலகத்தானாக வாழாமல் உலகத்தில் வாழ முடியும்? பார்க்கிறவர்கள் பைத்தியம் என்று சொல்வார்களே என்று சொல்வார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ரட்சிக்கப்படுகிற நமக்கு வேத வாக்கியம் அது ஞானம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் கெட்டு போறவருக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. நமக்கோ அது வாழ்வுக்கு ஏதுவாக இருக்கிறது, அவர்களுக்கோ அது அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரும் இந்த உலகத்தான் அல்ல, நாமும் இந்த உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தார் அல்லாதது போல இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் மாம்சத்தில் இருக்கிறபடியினால் உலகத்துக்குரிய உடைமைகள், உணவுகள், பாதுகாப்புகள், உறைவிடங்கள், இந்த சரீரத்துக்கான நன்மைகள், இவைகளெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. இதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த உலகத்திலே நமக்கு ஒரு குறைவின்றி அனுதினமும் தந்து பாதுகாத்து வழி நடத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் முற்றிலும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உலகம் நம்மை அழித்து விடுவது போல நெருக்கி நம்மை எல்லா காரியங்களிலும் உடைத்து விடுவது போல இருக்கலாம். ஆனால் இயேசு அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு பலத்த துருகமாக இருந்து நம்மை நன்மையினால் நிரப்பி வழி நடத்துவார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் நானும் உலகத்தான் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் எல்லாம் உலகத்துக்குரியவைகளை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். அவைகள் அன்றாட ஒவ்வொரு நாளின் தேவைக்காக மாத்திரம் நாம் எடுத்து பயன்படுத்தி வாழ வேண்டும். நிரந்தரமாக நாம் வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டால் அது நம்மை தம்மிடமாக இழுத்து கொள்ளும். நாம் உலகத்தான் போல் வாழ நம்மை அழைக்கும். நாம் பரலோக வாழ்வை இழந்து விடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நாம் பரலோக வாசிகள் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த பூமியிலேயும் ஆண்டவர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாப்பார். நமக்கு உணவு தருவார், உடைமை தருவார், உறைவிடம் தருவார், ஜீவன் சுகபலன் தருவார். சில நேரங்களில் நாம் எண்ணிவிடலாம், நான் உலகத்தான் அல்லையே, அப்படி என்னால் நான் எதற்கு தொழில் செய்ய வேண்டும், நான் எதற்கு வேலை செய்ய வேண்டும், நான் அப்படியே இருந்து விடலாமே என்று நினைப்பார்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆகவே இந்த உலகத்தில் நாம் எதற்கு அடிமைப்படக்கூடாது. வேலை செய்ய வேண்டும், தொழில்களை செய்ய வேண்டும், வருமானங்களை ஈற்ற வேண்டும், நம்முடைய காரியங்களை எல்லாம் நாம் நேர்த்தியாக பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய உதவியோடு அவைகள் நமக்கு நேர்த்தியாக செய்து கொடுக்கப்படும். ஆனால் இதுதான் வாழ்வு என்று சொல்லி, இது இல்லை என்றால் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட முடியாது, ஆகவே நான் கண்டிப்பாக இதை செய்தாக வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு அதை செய்யக்கூடாது. நான் உலகத்தான் அல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் எல்லாம் இங்கு உரியவர்களை நான் சரியாக கடைபிடித்தாக வேண்டும். எப்படி ஒரு ட்ரெயினில் பிரயாணப்படுகின்ற பொழுது நாம் அதில் நிரந்தரமாய் வசிக்காவிட்டாலும் அந்த ட்ரெயினில் போகிற வரைக்கும் வாசலிலே வெளியே வந்து நிற்கக்கூடாது, ஜன்னலில் கைகளை நீட்டக்கூடாது. அங்கே சில கட்டுப்பாடுகள் அங்கே உள்ள இருக்கும். இரவு வேளைகளிலே நாம் கதவுகளை பூட்டி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அக்கம்பக்கத்தாரோடு சகஜமாக பழகினாலும் நம்பிவிடக்கூடாது. இப்படி சில காரியங்களை நாம் மிக கட்டுக்கோப்போடு இருப்போம். நம்முடைய உடைமைகளை நாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அதே போலதான் நாம் பரலோகவாசிகளாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் உணவு உண்டுதான் ஆக வேண்டும், உடைமை உடுத்திதான் ஆக வேண்டும், ஒரு உறைவிடம் பார்த்து நாம் நித்திரை செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே இவைகளை தவிர்த்து விட முடியாது. இவைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு தருவேன். இதற்காக நீங்கள் பரிதபிக்க வேண்டாம், இதற்காக நீங்கள் மனம் உடைந்து நொந்து போக வேண்டாம். நான் பார்த்து கொள்வேன். நீங்கள் உங்கள் வாழ்வை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். இச்சைக்கு ஒப்பு கொடுத்து விடாதீர்கள். மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் கிரியை உங்களை மேற்கொள்ளாத வண்ணம் நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிற ஆலோசனைகள், சட்ட திட்டங்களுக்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணிங்கள். அப்பொழுது பூலோகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் பரலோக வாசிகளாக வாழ்வீர்கள். மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உலகத்தான் அல்ல என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற நாட்கள் எல்லாம் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கிறவராக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த உலகத்தில் நாங்கள் எதற்கும் அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் எதை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தமான வாழ்வையும் உடைய வார்த்தை வசனத்தை கை கொண்டு வாழுகிற உன்னதமான வாழ்க்கைக்கு முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து வாழ நீர் எங்களை அழைத்திருக்கிறீர்கள். அவைகளை நாங்கள் சரியாக செய்து இந்த பூமியிலே வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இதோ என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் பேர் பேராக ஆசீர்வதி. உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய மன நிறைவு இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதிப்பதாக ஒரு குறைவின்றி நிறைவான வாழ்வை வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமுள்ள பிதாவே. ஆமென்.
கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடே அழியாது யான் துய கல்வாரியின் அன்பை அன்பிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுத்தால் எந்தனை மீட்க. அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கெடுத்தால் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவர் தொங்கினார் வருந்தி மடிவோரையும் நீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன்.
மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன்